ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் ப்ரெட் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்நாக் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். குழந்தைக்கு செய்யறதுனால நான் காரம் இல்லாமல் செய்கிறேன். உங்களுக்கு வேணாக்கா நார்மல் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்பவும் வந்துட்டு ஓடக்கூடாது, தண்ணியாக கொஞ்சம் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டு வந்துட்டு இதில் வந்து டிப் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி தவா வந்துட்டு காய வச்சுட்டேன். தோசைக்கல்ல காஞ்ச தோசைக்கல்ல பட்டர் சேர்த்துட்டு இப்போது இந்த ப்ரெட் மிக்சர் இருக்குல்ல, நம்ம டிப் பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை வந்துட்டு போட்டுடலாம். போட்டு அடிப்பக்கம் நல்லா வெந்ததும் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தா இந்த ப்ரெட் டோஸ்ட் ரெடி. இப்போ க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு பெரிய பச்சை மிளகா, லெமன் ஜூஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புரிஞ்சு விட்டுக்கலாம். அண்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் உப்பு சேர்த்து மிக்சியில் வந்துட்டு நல்லா சட்னி பழத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டோஸ்ட்டுக்கு வந்துட்டு சைடாக சர்வ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு பிரெட் ஸ்நாக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.